السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் செல்வ செழிப்பை அல்லாஹ் உண்டாக்குகின்றான், பரக்கத்தை அதிகரிக்கின்றான், பணத்தினுடைய தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றி தருகின்றான், வறுமையை விட்டும் அல்லாஹ் பாதுகாக்கின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஜும்ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது. அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய துஆக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இமாம்களுக்கிடையே அந்த நேரம் எது என்பது பற்றி கருத்து வேறுபாடு இருக்கின்றது. அதிகமான இமாம்களின் கருத்துப்படி அசருக்கு பின்னால் உள்ள நேரம், அசருக்கும் மகரிபுக்கும் இடைப்பட்ட அந்த நேரம் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம், மிகச்சிறந்த ஒரு நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று இந்த நேரத்தில் ஓதக்கூடிய ஒரு ஸலவாத் இருக்கின்றது. அதனை ஓதுவதன் மூலமாக 80 வருடங்களுடைய பாவங்களை அல்லாஹ் அந்த ஸலவாத்தின் மூலமாக அல்லாஹ் மன்னிக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அசருக்கு பின்னால் உள்ள நேரம் மிகச்சிறந்த ஒரு நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமான வருவாயை பெற்றுத்தரக்கூடிய ஒரு துஆ, வீட்டிலே பரக்கத்தை அதிகப்படுத்தக்கூடிய துஆ, பணத்தினுடைய வரவை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு துஆ, வறுமையை விட்டும் பாதுகாக்கக்கூடிய துஆ, ஏழ்மையை விட்டும் பாதுகாக்கக்கூடிய துஆ, மிகச்சிறந்த ஒரு துஆ என்னவென்றால், அல்லாஹு லதீஃபும் பிஇபாதிஹி يرزق من يشاء وهو القوي العزيز. الله لطيف بعباده يرزق من يشاء وهو القوي العزيز என்று வரக்கூடிய இந்த துஆ மிகச்சிறந்த ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மால் எத்தனை தடவை இந்த துஆவை ஓத முடியுமோ அத்தனை தடவைகள் ஓதுவோம். 100 முறை தான் நம்மால் ஓத முடியும் என்றால் 100 தடவைகள் ஓதுவோம். அதற்கும் அதிகமாக ஓத முடியும் என்றால் அதற்கும் அதிகமாக ஓதுவோம். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக யக்கீனோடு நாம் இந்த துஆக்களை ஓதுகின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படும். யார் நம்பிக்கை இழந்து இந்த துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுமோ என்ற சந்தேகத்தில் இந்த துஆக்களை கேட்கின்றாரோ அவர்களுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். யக்கீனோடு கேட்கக்கூடிய துஆக்களே அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜும்ஆவுடைய நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்வது மிக பெரும் ஒரு இபாதத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் சொல்லக்கூடிய ஸலவாத்துக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்து காண்பிக்கப்படுகின்றது. நாம் ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறினால் 10 தடவைகள் அல்லாஹ் நம் மீது அருள் செய்கின்றான். நாம் 10 தடவைகள் இந்த ஸலவாத்தை கூறினால் 100 தடவைகள் அல்லாஹ் நம் மீது அருள் செய்கின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதில் மிகச்சிறந்த ஸலவாத் ஸலாத்துல் இப்ராஹீமியா என்று சொல்லக்கூடிய அந்த ஸலவாத்
வெள்ளிக்கிழமை நாளில் அதிகமாக ஓதப்பட வேண்டிய ஸலவாத் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد என்று வரக்கூடிய இந்த ஸலாத்துல் இப்ராஹிமியா நம் அத்தஹியாத்தில் ஓதக்கூடிய இந்த ஸலவாத் மிகச்சிறந்த ஸலவாத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதில்லாமல் ஏராளமான ஸலவாத் இருக்கின்றது. ஒவ்வொரு ஸலவாத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கின்றது. சில ஸலவாத் இருக்கின்றது, அதாவது செல்வத்தை அதிகப்படுத்தி தரக்கூடிய ஸலவாத், வறுமையை நீக்கக்கூடிய ஸலவாத், இது போன்று நோய் நொடிகளை குணப்படுத்தக்கூடிய ஸலவாத் என்று ஏராளமான ஸலவாத்துக்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. ஸலாத்துல் முஞ்சியா, அதே போன்று இன்னும் ஏராளமான ஸலவாத்துக்கள் இருக்கின்றது. இதனை நாம் ஓதுகின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக நமக்கு உதவி செய்வான். ஒவ்வொரு ஸலவாத்தும் ஒவ்வொரு விடயங்களுக்காக ஓதப்படுகின்ற பொழுது நிச்சயமாக அந்த விடயத்தில் அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜும்ஆவுடைய நாள் மிக முக்கியமான ஒரு நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த ஜும்ஆவுடைய நாள் வந்தால் ஒவ்வொரு உயிரினமும் அஞ்சுகின்றது, பயப்படுகின்றது, மனிதனை தவிர என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த உலகம் படைக்கப்பட்டது இந்த வெள்ளிக்கிழமையுடைய நாள், இந்த உலகம் அழியப் போகின்றது வெள்ளிக்கிழமையுடைய நாள். ஒவ்வொரு உயிரினமும் அஞ்சுகின்றது இதனை எண்ணி. ஆனால் இந்த மனிதன் இதனை எண்ணாமல் சர்வசாதாரணமாக இந்த மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அதாவது அல்லாஹ்வை பற்றிய பயமின்றி, அல்லாஹ்வை பற்றிய அச்சமின்றி இந்த மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் நமது சிந்தனைகளை அல்லாஹ்வின் பக்கம் திருப்புவோமே ஆனால் நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய உதவி நம்மை வந்தடையும். நாம் அல்லாஹ்வின் பக்கம் நமது சிந்தனைகளை செலுத்தாமல் இந்த உலக நாட்டங்களின்படி நாம் வாழ்ந்து கொண்டிருப்போமே ஆனால் நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய உதவி நம்மை வந்தடையாது. நாம் எவ்வளவு தான் அல்லாஹ்விடத்திலே துஆக்களை கேட்டாலும் அல்லாஹ் நமக்கு உதவி செய்ய மாட்டான். நாம் எப்பொழுது அல்லாஹ்வின் பக்கம் திரும்புகின்றோமோ, அல்லாஹ்வின் பால் திரும்பி அவனிடத்திலே நாம் உதவி தேடுகின்றோமோ, அப்பொழுது தான் அவனுடைய உதவி நம்மை வந்தடையும். அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வோம். இந்த ஜும்ஆவுடைய நாளில் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வோம். ஏனென்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் 70 முதல் 100 தடவைகள் இஸ்திக்ஃபார் செய்திருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எந்த அளவு அதிகமாக செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமாக இஸ்திக்ஃபார்களை செய்வோம். அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவோம். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு இபாதத்தாக இந்த இஸ்திக்ஃபார் இருந்து கொண்டிருக்கின்றது. அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் இந்த இஸ்திக்ஃபார் மிக பெரும் ஒரு காரணியாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதாவது பிரச்சனைகள் தீருவதற்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான பிரச்சனைகள் இருக்கலாம். நாம் எந்த அளவுக்கு அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்கின்றோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் அந்த பிரச்சனைகளை நீக்குவான். நம்முடைய மறைமுகமான தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான். வல்லநாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.